1968 வருஷம் கேரளால இருக்கிற இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல புறப்புலாங்கிற ஊர்ல நடந்த கேரள மக்களால எப்பவுமே மறக்க முடியாத ஒரு கொடூரமான கிரைம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புறப்புலாங்கிற ஊர்ல செட் செபஸ்டினாங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற ஏழை மாணவர்கள் படிக்கிற ஒரு ஸ்கூலாவும் அந்த ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஜோசப்ங்கிற ஒரு ஃபெமிலியரான டீச்சர் இருக்காரு. இந்த ஜோசப்ங்கிற டீச்சர் மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு டீச்சராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜோசப் மேல அதிக மரியாதையும் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஜோசப்ங்கிற டீச்சர் நல்ல உழைத்து கஷ்டப்பட்டு அவர் ஒரு ஹெட் மாஸ்டரா ப்ரொமோஷன் ஆயிருக்காரு. அவரு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நல்ல சக்சஸா இருந்தா கூட அவரோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த ஜோசப்க்கு 9 வயது பையன் லூகாஸ், 2 வயது ஒரு பையன் இருக்கான். நல்ல மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷமா இருக்கும்போது அவங்க மனைவி எதிர்பாராத விதமா மரணம் அடைகிறாங்க. ஸோ தன்னோட 2 குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கூல் எப்படி போறது அப்படின்னு குழந்தைகளை பார்த்துக்க ஒரு அம்மா வேணும்னு லூசிங்கிற ஒரு பொண்ணை 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த லூசியும் தன்னோட சொந்த பசங்க மாதிரி வளர்க்குறாங்க. இதே நிறைய இடத்துல பார்த்தோம்னா 2வது வர அம்மா முதல் மனைவியோட குழந்தைகளை கொடுமைப்படுத்துறத பார்த்துருக்கோம். சரியா சாப்பாடு போடாம துன்புறுத்துறது எவ்வளவோ இன்சிடென்ட் நம்ம பார்த்துருப்போம். இந்த லூசி ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்காங்க. இந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ இந்த லூசி மற்றும் ஜோசப் தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்குது. பயாஸ்ங்கிற ஒரு பையனும் வீணாங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. முதல் மனைவிக்கு பிறந்த பசங்க டீனேஜ் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒரு இண்டிபெண்டான ஒரு டீனேஜர்ஸ். ஸோ ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி மற்றும் முதல் மனைவி பசங்க அவங்க பசங்க எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்பா இந்த குடும்பத்தை கொண்டு வராங்க லூசி. இந்த நேரத்துல பிப்ரவரி 7ஆம் தேதி 1968 வருஷம் இந்த ஜோசப் எந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தாரோ அந்த ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் மலப்புலாங்கிற ஊருக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க. அது காலையிலே போயிட்டு ஈவினிங் கூட்டிட்டு வர மாதிரி ஸ்கூல் ஸ்டாஃப் நிறைய பேர் போவாங்க. இந்த டூர்லயும் ஹெட் மாஸ்டரும் வரேன்னு சொல்றாரு. அவரு தன்னோட 7 வயது பையனான அந்த பயாஸையும் கூட்டிட்டு அந்த டூருக்கு அவர் போறாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி காலையிலே கிளம்பி போறாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் திரும்பி வராங்க. இந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஜோசப் சொல்றாரு, 1 டே ஃபுல்லா ரொம்ப சுத்தினதுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உடனே தூங்க போறேன்னு தன்னோட ஒய்ஃபான லூசி கிட்ட சொல்றாரு. இந்த டீனேஜ் பசங்க ஜோய்ஸும் லூகாஸையும் கேக்குறாரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கதா லூசி சொல்றாங்க. இந்த ஜோசப் வேலை பார்க்குற ஸ்கூல்ல எப்படின்னா கீ வந்து இந்த ஹெச்எம் கிட்ட தான் இருக்கும். அவரு காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு திறப்பாரு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு தான் அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இந்த டூர் போயிட்டு வந்த மறுநாள் பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி ஒரு டீச்சர் 8:45 வந்துடுறாங்க. ஸ்கூல் அப்பெல்லாம் ஓப்பனே ஆகல. அதுவே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா ஹெச்எம் காலையில 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துருவாரு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா முதல் நாள் டூர் போனதுனால டயர்டா தூங்கிட்டாரு போல இருக்கு, அதான் இன்னும் வரலங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 9 மணிக்கு இன்னொரு டீச்சரும் வராங்க. அப்பவும் ஸ்கூல்ல வந்து ஓபன் ஆகல. ஸ்கூல் ஒர்க் பண்ற எல்லா டீச்சருமே வந்துட்டாங்க. அப்பவும் அவர் வந்து ஸ்கூலை வந்து திறக்கல. இப்போ இவங்களுக்கு ஒரு குழப்பம், இங்கேயே வெயிட் பண்றதா இல்ல ஹெச்எம் வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு கீயை வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு பேசும்போது ஒரு டீச்சர் சொல்றாங்க, அவர் லீவுனா இங்கேயே நிக்க முடியாது, யாராவது போயிட்டு
கீயை வாங்கிட்டு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீச்சரும் போகிறாங்க. கதவை தட்டினா அவங்க ஒய்ஃப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது அந்த லூசி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கீ கேட்கும்போது அவங்க கீயை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. சாரிம்மா, அவர் டூர் போயிட்டு வந்ததுனால உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் கீயை வந்து நீங்களாம் வந்தால் கொடுக்க சொன்னார், இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, மதியானத்துக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்ல சொன்னாருன்னு அந்த லூசி வந்து அந்த டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த டீச்சர் வந்து ஸ்கூலை திறக்கிறாங்க, ஸ்கூலும் நடக்குது. ஆனால் ஈவினிங் வரைக்கும் இந்த ஜோசப் வந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை. இந்த டீச்சர் வந்து ஸ்கூலையும் பூட்டிட்டு ஹெச்எம் மனைவி கிட்ட கொண்டு போய் கீ எல்லாம் கொடுத்துட்றாங்க. மறுநாள் February 9 காலையிலே அப்பயும் அவர் வரல. ஸோ டீச்சர்லாம் நினைச்சிட்டாங்க, ஓகே அவருக்கு சீரியஸாக ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால தான் இவர் வந்து ஸ்கூலுக்கு வராம இருக்கிறாருங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஹெச்எம்மோட வீட்டுக்கு போயும் பார்க்குறாங்க. அந்த வீட்டோட கதவுகள் அங்க பூட்டப்பட்டிருக்கு, யாருமே இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, ஹெச்எம் வந்து ஸ்கூல் வரல, அவங்களோட ஒய்ஃப் வந்து நேற்று இருந்தாங்க, இப்போ வீட்டில் இல்லை, இந்த 4 பசங்களுமே இங்கே இல்லை, எங்கே போனாங்க உங்களுக்கு தெரியுமான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்குறாங்க. இல்லையே, இவங்க வீட்டில் எப்போதுமே ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த பசங்களாவது இருப்பாங்க, எங்களுக்கு தெரியல இவங்க எங்கே போனாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படி February 9 ஸ்கூல் ஓப்பன் பண்ண முடியாதபடி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று ஏற்படுது. இந்த 8 வெள்ளிக்கிழமை ஸ்கூலும் இருந்திருக்கு, பட் வந்து திறக்க முடியாததுனால அன்னைக்கு வந்து லீவ் ஆயிடுச்சு. 9 சனிக்கிழமை, அன்னைக்கும் லீவு தான், பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க, அன்னைக்கும் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த டைமில் February 10 ஜோசப் வீடு எங்கே இருக்கோ அங்கே வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாரகப்பள்ளிங்கிற ஒரு ஏரியா இருக்கு, அங்கே ஒரு சர்ச் இருக்கு. இந்த ஹெச்எம் தன்னோட குடும்பத்தோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு வழிபட்டு வர்றது ஒரு வழக்கம். காலையில் 8 மணிக்கு அவர் மனைவி லூசி போகிறாங்க சர்ச்சுக்கு. அங்கே ஃபாதர் இருக்காங்க. அவங்க கிட்ட, ஃபாதர் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரு பேர்லையுமே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். எத்தனை பேருக்கு கேட்குறாங்க, எத்தனை பேருக்கு ப்ரேயர் பண்ணணுமோ அத்தனைக்கும் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துடணும். சரி, ஒரு 25 rupees வந்து பே பண்ண சொல்கிறாங்க. உடனே இந்த ஃபாதர் முன்னாடியே இவங்க வாலெட் எல்லாம் திறந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபாதர் பார்த்துட்டே இருக்காரு, பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க லூசி. என்னம்மா, ஏன் இவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃபாதர், எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, தனியாக வைக்க முடியாது, அதான் நான் கையிலே எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு, ஜோசப் ஏன் வரலையே, பசங்களும் சர்ச்சுக்கு வரலையேன்னு கேட்கும்போது, எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பார்த்து கவனமாக போ, ஏன்னா இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறதுனால யாராவது வழிபறி கொள்ளை பண்ணிடுவாங்கன்னு ஒரு வார்னிங் அந்த ஃபாதர் வந்து கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் இந்த ஃபாதருக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு அந்த ஃபாதர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஃபாதர் கேஷுவலாக பார்க்குறாரு, அந்த லூசி கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருக்காங்க, அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்குமா இவ்வளோ பெரிய சூட்கேஸோட சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஃபாதர், திங்ஸ் வச்சுருக்கேன்னு லூசி சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ தோணுது, இதை ஓப்பன் பண்ணி காமி அப்படிங்கிற மாதிரி லூசி கிட்ட சொல்கிறாரு. எதுக்கு ஃபாதர் என்னோட சூட்கேஸை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே எங்களோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னோட உள் உணர்வு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஓப்பன் பண்ணி நீ காமி அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் வேலை பார்க்குற எல்லாரும் லூசிக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் அந்த லூசி வேலை பார்க்குற நபர்கிட்ட அந்த சூட்கேஸை வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சூட்கேஸை சர்ச்சுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒட்டுமொத்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. லூசி என்னதான் இந்த சூட்கேஸ்ல எடுத்துட்டு வந்தாங்க, அந்த வீட்டில் ஜோசப்
அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் மர்மமா மறைஞ்சு போயிட்டாங்க. உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு என்னதான் நடந்தது, இந்த மாதிரி பலவித குழப்பங்கள் நிறைந்த இந்த கேரளால நடந்த ஒரு கிரைமை பத்தி தான் நம்ம இப்ப பாக்குறோம். அந்த சர்ச்ல வேலை பார்த்த ஊழியர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, லூசியோட சூட்கேஸ்ல சடலம் கண்டுபிடிச்சாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த ஜோசப் மற்றும் லூசிக்கு கடைசியா பிறந்த அந்த 1 வயது பெண் குழந்தை. கொலை செய்யப்பட்ட சடலமாக அப்படியே அந்த குழந்தைய ஒரு ஃபீட்டல் பொசிஷன்ல வச்சு அந்த சூட்கேஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாதர் ரொம்ப ஷாக் ஆகி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வராங்க. லூசிய அரெஸ்ட் பண்றாங்க. விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் என்னமோ தன்னோட 1 வயது குழந்தைய இந்த அம்மா கொன்னுட்டதா நினைச்சுதான் விசாரணை பண்றாங்க. ஆனா லூசி கிட்ட என்ன நடந்ததுன்னு ஒன்னா கேட்கும்போது அவங்க சொன்ன கன்ஃபெஷன் ஒட்டுமொத்த கேரளா போலீஸையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. கேரளாவில் எவ்வளவோ கிரைம் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரைம் இது வரைக்கும் கேரளா போலீஸ் மட்டும் இல்லை, கேரளா மக்கள் கூட கேள்விப்பட்டதில்லை. ஸோ லூசி போலீஸ்கிட்ட கன்ஃபெஷன் சொன்னதுக்கு அப்புறம் நேராக போலீஸ் அவங்க வீட்டுக்கு லூசியை கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பள்ளம் இருக்கு, அதை சுத்தி நிறைய நாணல்கள் இருக்கு, பக்கத்துல கொஞ்சம் வைக்கோலும் அந்த சைடு இருந்திருக்கு. இப்போ போலீஸ் கேக்குறாங்க, ஜோசப் எங்க, அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த ஜோஸ் அண்ட் லூகாஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வைக்கோல் இருக்க ஏரியாவில் கை காட்டுறாங்க. உடனே போலீஸும் போறாங்க. நிறைய வைக்கோல் இருக்கு. அங்க பரவி கிடக்கிற வைக்கோலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு துர்நாற்றம் வருது. அந்த கால்வாயில 2 சடலங்கள் இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஜோஸும் லூகாஸும் தான். இந்த 2 பேரையுமே யாரோ கொலை பண்ணி இருக்கதா தெரியுது. அவ்வளோ கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. பசங்களோட ஃபேஸ் எல்லாத்தையுமே சிதைக்கப்பட்டு இருக்கு, உடம்பு சிதைக்கப்பட்டு இருக்கு. இது ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. இது பேரு ஃபர்ஸ்ட் எதையாவது வச்சு அடிச்சு கொன்னுட்டு இறந்து போன கூட அவங்க மேல இருக்க கோவத்தை தீர்க்க திரும்ப திரும்ப கத்தியால குத்துறது, அடிக்கிறது, இப்படி பர்சனலா அவங்க மேல இருக்கிற அந்த பயங்கரமான கோபம், வெறி இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக சடலத்து மேலேயே ரொம்ப அடிச்சு சிதைக்கிறது தான் இந்த ஓவர் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசங்களோட சடலத்தை மீட் எடுக்கிறாங்க. திரும்ப ஜோசப் எங்க, பயாஸ் உங்க பையன் எங்கன்னு கேக்குறாங்க. இன்னொரு வைக்கோல் போர் இருக்கிற அதே இடத்துல கையை காட்டுறாங்க. இப்போ போலீஸ் அங்க போறாங்க. அதை ஓபன் பண்ணா ஜோசப்போட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொல்லப்பட்ட சடலத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமா சிதைக்கப்பட்ட கொடூரமா இருந்தது இந்த ஜோசப்போட சடலம் தான். இப்போ இந்த ஜோசப்போட உடலையும் மீட் எடுக்கிறாங்க. அவரோட ஃபேஸ் தெரியல, அந்த அளவுக்கு சிதைஞ்சிருக்காங்க. அவரோட உடம்புல இருக்கிற சதை பகுதிகள் எல்லாம் சிதறி சிதறி கிடக்கு. அதுக்கப்புறம் பயாஸுங்கிற இந்த லூசியோட பையனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையனுக்கு தலையில மட்டும்தான் காயம் இருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி 4 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 4 பேரையும் நான் தான் கொலை பண்ணணும் அந்த லூசி ஒத்துக்கிறாங்க. என்னோட 1 வயது பொண்ணை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அந்த பொண்ணு ஒரு லேடர் மேல ஏறி ஆக்சிடென்டலா விழுந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. போலீஸ் இவங்க சொல்றத நம்பல. 4 பேரையுமே இவங்க கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலைய ஏன் நீ பண்ணியிருக்க மாட்ட, ஸோ இந்த 1 வயது குழந்தையையும் லூசி தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்கு. ஒரு குடும்ப தலைவி ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும்னு போலீஸ்க்கு நல்லா தெரியுது. எதுக்காக உங்க குடும்பத்தை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்கும்போது லூசி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜோசப்பை நான் ஆசையா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்களோட
மனைவி இருந்ததுக்கு அப்புறம் 2 குழந்தைகள் இருக்கும்போது சொந்த அம்மா மாதிரி தான் நான் நல்லா வளர்த்துட்டு வந்தேன். என்னதான் நான் பிள்ளை மாதிரி நான் வளர்த்தாலும் என்னோட கணவருக்கு துளி கூட நன்றியே இல்லை. டெய்லி என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறது, பிசிக்கலா எமோஷனலா என்னை டார்ச்சர் பண்றது. எதுக்காக பண்றாரு அப்படின்னா, நான் என்னோட அம்மா அப்பா வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த வரதட்சணை பத்தல, நான் ஒரு ஹெச்எம்மா இருக்கேன், நீ இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு டெய்லி என்ன அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு. பிசிக்கலாவும் எமோஷனலாவும் பசங்க முன்னாடி அவமானப்படுத்துறாரு. நாளுக்கு நாள் கொடுமை அதிகமாவே இருக்கு. அந்த டைம்ல தான் எனக்கு ஜோசப்க்கும் 2 குழந்தையும் பிறந்தது. என்னதான் அவரு கொடுமை செஞ்சாலும் 4 குழந்தைகளையும் அரவணைச்சு வளர்த்துட்டு வந்தேன். முதல் மனைவியோட பசங்களை நான் நல்லா வளர்த்துட்டேன். நாளைக்கு அவங்க டீனேஜ்க்கு வரும்போதே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவை போயிட்டு எதிர்த்து நிற்பாங்க, நல்லா வளர்க்குறாங்க, இப்படிப்பட்ட அம்மாவை ஏன்பா திட்டுறீங்கன்னு அந்த பசங்க எனக்காக கேட்பாங்கன்னு பார்த்தா ஜோஸும் லூகாஸும் இவங்களை அம்மாவாவே ஏற்றுக்க முடியாமல் அப்பாவுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பண்ணுற கொடுமையை அக்செப்ட் பண்ணி துளி கூட அம்மாவுக்கு 1% கூட அந்த பசங்க சப்போர்ட்டே பண்ணலை. லூசிக்கும் கணவர் மேலேயும் அந்த லூகாஸ் ஜோஸ் மேலேயும் தீராத ஒரு கோபம் ஏற்படுது. அந்த லூசி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் இவ்வளோ கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான், தனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு புருஷனும் இப்படி ஒரு பசங்களும் நமக்கு எதுக்கு தேவை, அதனால இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு விபரீதமான முடிவு இவங்க எடுக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்துக்காண்டி வெயிட் பண்ணும்போது தான் பிப்ரவரி 7ஆம் தேதி தனக்கு ஜோசப்க்கும் பிறந்த லூகாஸை தூக்கிட்டு டூர் போறாரு ஜோசப். ஸோ பகல் ஃபுல்லாக தன்னோட கணவர் வீட்டில் இருக்க மாட்டாருங்கிறது தெரியும். 7 மணிக்கு டூர் போயிடுறாரு. இவங்க 2 பேரும் தனித்தனி ரூமில் தான் லூகாஸும் ஜோஸும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொலை பண்ண 3 விதமான ஆயுதம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. மிக பெரிய ஒரு கோடாரியை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு இரும்பு கம்பியை யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த கருது இருக்கிற அருவாள் இருக்குல்ல அதையும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிற பையன் தலையில கோடாரியை வச்சு அடிக்கிறாங்க. ஒரே அடியில அந்த பையன் செத்துட்டான். இருந்தாலும் தனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு தன்னோட வெறுப்புணர்ச்சியை அந்த பையன் மேல காட்டுறாங்க. இறந்த சடலத்தை கம்பியை வச்சு அருவா வச்சும் கடுமையா அடிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்து ரூம்ல உள்ள லூகாஸ், ஸோ அவனையும் அதே மாதிரி கோடாரியை வச்சு அடிச்சு கம்பியால் அடிச்சு அந்த பசங்களை ஃபுல்லாக செதைச்சிட்றாங்க. அப்படியே ரத்தம்லாம் வீட்டில் பீறிட்டு அடிக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க அந்த பசங்களை. 2 பேர் உடலையும் பின்புறம் உள்ள காணலுக்கு கீழே வச்சு வைக்கோலை போட்டு மறைச்சு வைக்கிறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, பாடி டீகம்போஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த வைக்கோலை வச்சு எரிச்சிடலாங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளான். ஸோ பாடி ஃபுல்லாக எரிஞ்சிடும், எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க. ஈவினிங் கணவர் வந்துருவாருங்கிறதுனால அங்கே உள்ள பிளட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. அந்த ஸ்மெல்ல வரக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக மஞ்சள் பொடியை ஃபுல்லாக தூவி விடுறாங்க. என்னென்ன இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாமே தூவி அந்த வாசனையை சுத்தமாக வராதது மாதிரி அவங்க செட் பண்ணிடுறாங்க. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்காங்க. டூர் போயிட்டு 7 வயது குழந்தையும் கூட்டிட்டு இவர் வராரு. இவர் டயர்டாக பசங்களை கூட பார்க்காம நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி போய் இவர் தூங்கிடுறாரு. பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த பசங்களை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி ஏர்லி மார்னிங் அவங்க கணவரை கொலை பண்றாங்க. ரொம்ப கொடூரமா அவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாரோடையுமே அதிக கோபமும் வெறியும் இருந்தது அந்த ஜோசப் மேலதான். இவரை கொலை பண்ணும்போது தூங்கிட்டு இருந்த இந்த லூசியோட 7 வயது பையனான பயாஸ் வரான். அப்பாவை அம்மா கொல்றத இவன் பார்த்துடுறான்.
இந்த லூசிக்கு கணவர் மற்றும் அவரோட பசங்களை கொல்றது மட்டும்தான் இவங்களோட பிளானா இருந்தது. பட் பயாஸ் வந்து பார்த்ததுனால வேற வழியே இல்லாம அவனையும் கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுது. அந்த பயாஸ் பார்த்த உடனே பயந்து அந்த பையன் ஓடிடுறான். இவங்க என்ன பண்றாங்க, நான் விடாம போயிட்டு அதே இரும்பு ராடை வச்சு மண்டையில அடிக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கனே இறந்து போறது. இப்போ பயாஸும் அவங்க கணவரையும் பின்னாடி இருக்கிற காணல்ல ஒரு குழியில போட்டு வைக்கோல்ல வச்சிடுறாங்க. திரும்பவும் சேம் அதே மாதிரி வீடு ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொலை பண்ண டயர்ல இவங்க தூங்கிடுறாங்க. நல்லா தூங்கி எழுந்து ஒரு வயது பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்க போறப்பதான் அந்த பொண்ணை கட்டில் மேல படுக்க வச்சிருக்காங்க இந்த லூசி. அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து அது இறந்து போயிருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணை விட்டு போக மனசு இல்லாம அந்த சூட்கேஸ்குள்ள வச்சு அந்த லூசி வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்ப எல்லாத்தையும் கொலை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றது தான் பிளான் அப்படிங்கும்போது ஊரை விட்டு ஓடி போகலான்னு யோசிக்கும் போது அவங்க கணவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்போ சர்ச்சில் கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம கொலை பண்ணிட்டோமே, நம்ம குழந்தைகளுக்கு ப்ரேயர் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு உள்ள வராங்க. ஸோ அப்போதான் இவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ 5 உடலையுமே எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய தடயங்கள் போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள் மற்றும் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிள் எடுத்து இதுதான் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உறுதிப்படுத்துறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி இந்த கொலைகள் வீட்டுக்குள்ள வச்சுதான் நடந்தது மாதிரி எல்லாம் சேகரிச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸ்ல என்ன பிரச்சனைனா, கன்ஃபெஷன் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, என்னை அடிக்கடி என்னை கொடுமைப்படுத்துவாரு. அப்போ ஜாய்ங்கிற என்னோட சகோதரர் ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாரு. ஒரு வாட்டி பிரச்சனைன்னு கூட்டிட்டு வந்தேன், என்னோட கணவரை சமாதானப்படுத்தி எங்களை சேர்த்து வச்சாரு. 2வது வாட்டி ஜாய் என்னோட கணவரை அடிச்சிட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ போலீஸ்க்கு என்ன டவுட்னா, இவங்க மட்டும்தான் இந்த கொலையை பண்ணாங்களா இல்ல அவரோட அந்த ஜாயோட ஹெல்ப்போட சேர்த்து இவங்க கொலை பண்ணாங்களான்னு பார்க்கும்போது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரச்சனை வரும்போது போனேன், பட் என்னோட பிரதர் இல்லாவை ஒரு நாளுமே நான் அடிச்சதே இல்லை, எனக்கும் இந்த கிரைமுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. லூசி தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கு கேரளா ஃபுல்லா பரபரப்பா மக்கள் மத்தியில இது வந்து பேசப்படுது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப பெண் கொலை பண்ணதா வரலாறுலே இல்லாதுங்கிற மாதிரி மக்கள் கிட்ட ரொம்பவே ஈஸியா இந்த கேஸ் வந்து போய் ரீச் ஆகுது. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பச்சை குழந்தைய கூட கொன்னுட்டாலே கொடுமைக்காரி, இவ ஒரு ராட்சசிங்கிற மாதிரி இவளை எல்லாருமே பார்க்குறாங்க. சிலர் அவன் என்ன கொடுமைப்படுத்தினானோ அந்த பொண்ணோட மனநலம் எப்படி இருந்துச்சோ, எப்படி அது பாதிக்கப்பட்டுச்சோ, அது வந்து இப்படி கொலை பண்ற அளவுக்கு ஆயிருக்குங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பேசுறாங்க. கணவரை மட்டும் கொலை பண்ணியிருந்தா கூட மக்கள் மத்தியில் ஒரு இரக்கம் கிடைச்சிருக்கும். பட் வந்து ஒரு வயது குழந்தையும் சேர்த்து கொண்டதுனால ஒட்டுமொத்த கேரளாவும் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்தது. இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து யாரும் ஒரு கொலையோ தப்பையோ பண்ணக்கூடாது மாதிரி மக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பு வருது. ஃபைனலா விசாரணை கேரளா நீதிமன்றத்தில் நடக்குது. அப்போ இடுக்கியில பெருசா அங்க கோர்ட் இல்லாதங்கிறதால எர்ணாகுளம் கோர்ட்ல வந்து இது வந்து நடக்குது. அப்புறம் ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. மரண தண்டனையை எதிர்த்து ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. ஃபைனலா இவங்களுக்கு ஒரு இறங்கி ஆயுள் தண்டனையா இது வந்து குறைக்கப்படுது. இந்த பெண் பல வருடங்கள் ஜெயில இருக்கிறாங்க. அவங்க நல்ல தன்மையோட இருந்ததுனால கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இவங்க எந்த கிராமத்துல வாழ்ந்தாங்களோ அந்த புறப்புலாங்கிற கிராமத்துக்கே இவங்க வராங்க. இந்த ஊர் மக்கள் இவங்களை சேர்த்துக்கவும் ரெடியா இல்லை, இவங்களோட சொந்த பந்தங்களோ உறவினர்களோ இவங்களை சேர்த்துக்கிறதுக்கும் ரெடியா இல்லை. இவங்க கடைசியா ஒரு ஆஃப்னேஜ்ல போயிட்டு சேர்ந்ததா அந்த டேட்டால சொல்றாங்க. ஆஃப்னேஜ்ல இருந்து போயிட்டதா சொல்றாங்க. இப்போ வர இவங்க உயிரோட இருக்காங்களா, எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த வயசு அந்த வருஷங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க
உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியுது. வன்முறை எதுக்குமே தீர்வு கிடையாது. குழந்தைகளை கொலை பண்ணுறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இதனால அந்த லூசிக்கு என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடையாது. கணவனை கொன்று, குழந்தைகளை கொன்று, அவங்களோட வாழ்க்கையுமே இதில் போச்சு. அவங்க நினச்சிருந்தா இந்த வாழ்க்கை பிடிக்கல, இவனோட வாழை பிடிக்கலன்னு ஒன்று விலகி போயிருந்திருக்கலாம். இல்லை ஒரு போலீஸில் போய் என்னை வரதட்சணை கொடுமை பண்ணுறான், என்னை அடிக்கிறான், துன்புறுத்திருந்தான்னு கூட போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். பட் இவங்களோட கோபங்களையோ வன்மங்களையோ தீர்த்துக்கிறதுக்கு இத்தனை உயிரை பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணுமே தவிர இதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.